Hi friends, வணக்கம். நான் உங்க சாரா பேசுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் சிம்பிள் அப்படியே பிரஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்து நான் அதுல கண்டிப்பா கொடுத்துருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு புதுசா ஏதாவது கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் உங்க கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி என்னுடைய மெம்பர்ஷிப்பா எனக்கு ஜாயின் பண்ணிருக்கீங்க. அதாவது ஜாயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல மெம்பர்ஷிப்பா ஜாயின் பண்ண எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். நீங்க இப்போ வந்து கண்டினியூஸா இந்த வீடியோ பாருங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மாடல் வந்து இந்த ஸ்லீவுக்கு வந்து நம்ம ஒரு சில்க் த்ரெட்டு அல்லது கோல்டன் த்ரெட்டு வச்சு ஒரு டிசைன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது வந்து ஒரு பட்டு சாரிக்கான ஒரு ப்ளவுஸு. இப்போ இது வந்து ப்ளைனாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேட்சிங் போடும்போது அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சிம்பிளாக என்ன ஒரு ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் இதுக்கு கொஞ்சம் ஒரு 2-3 இதில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நான் இதில் கோல்டன் த்ரெட்டு போடுறேன். உங்களுக்கு இது கோல்டன் த்ரெட்டு தான் போடணுங்கிறது இல்லை. நீங்கள் வந்து சில்க் த்ரெட்லேயே வேறு கலர்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் போடுற இதுக்கு வந்து மேட்சிங்காக என்ன த்ரெட்டு வேணுமோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் எப்பவும் போல் நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. அதாவது ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் வந்ததுன்னா ஜாயின் போட்டு அதை வந்து நீங்கள் ப்ளவுஸில் வச்சு திருப்பிக்கோங்க. ஏன்னா லைனிங்கோடு போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ஓரளவுக்கு நமக்கு நீட்டாக தெரியும். கீழே வந்து எப்போவுமே கவர் பண்ணி தைக்கணும். அதனால் அப்படியே வச்சு பேட்ச் பண்ணிக்கோங்க. பேட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதில் லைன்ஸ் உங்களுக்கு என்ன கிராஸ் லைன் வேணுமா, ஸ்ட்ரெயிட் லைன் வேணுமா, இல்லை செக்குடு வேணுமா அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு என்ன லைன் வேணுமோ அதை வந்து நீங்கள் அதில் வந்து எந்த டிஸ்டன்ஸில் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. த்ரெட்டு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து 2 த்ரெட்டு வந்து அந்த மாதிரி 2 கோன் வாங்கிக்கோங்க, 2 டியூப் வாங்கிக்கோங்க. அதில் இருக்க 2 எண்டு எடுத்து நம்ம வந்து ஒரு பாபினில் வந்து வைண்ட் பண்ணணும். அதாவது இது சிங்கிள் த்ரெட் இல்லை, இதில் வந்து டபுள் த்ரெட்டு போடுறோம். அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இதை வந்து டபுளாக நீங்கள் எடுத்துக்கணும். டபுளாக எடுத்து தான் நீங்கள் வந்து அந்த பாபினில் வந்து வைண்ட் பண்ணணும். உங்களுக்கு வந்து கையில் வைண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கையில் பண்ணுங்கள். மெஷினில் வந்து ஸ்லோ ஸ்பீடில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் மெஷினில் நீங்கள் பண்ணலாம். ஒரே இதை எடுத்து 2ஆக நீங்கள் மடித்து போடுறத விட 2 கோனில் இருந்து 2 எண்டு எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஒரு 2-3 பாபினில் நீங்கள் அதை வைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது அடிக்கடி மாற்றி மாற்றி போட வேண்டிய அவசியம் இருக்காது. அதனால் நீங்கள் வைண்ட் பண்ணும்போது கரெக்டாக ஈவனாக 2ஐயும் ஒரே அளவாக வச்சு அதை வைண்ட் பண்ணி அந்த கேஸில் போடும்போது கொஞ்சம் ஒன்றா லூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டினா அந்த எட்ஜை வந்து கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து அந்த நூல் வந்து வரணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரஃப்பாக ஒரு இதில் வந்து ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மேலே வந்து ப்ளூ கலர் த்ரெட்டு தான் போட்டிருக்கோம், கீழே மட்டும்தான் நம்ம இந்த கோல்டு கலர் த்ரெட்டு போட்டிருக்கோம். அதை வந்து ரஃப்பாக ஒரு மெட்டீரியலில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிச்சஸ் நல்லா வருதா, நீங்கள் கரெக்டாக வைண்ட் பண்ணியிருக்கீங்களா, இல்லை லூஸ் வருதா, இல்லை நூல் கட் ஆகுதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கூட நீங்கள் ஃபுல்லாக வைண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா த்ரெட்டு சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அது கட் ஆகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் த்ரெட்டும் கூட நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு சென்டரில் வந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல் அளவு வச்சு கண்டினியூ பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துலையுமே நான் இந்த ஒரு ஸ்கேல் அளவு வச்சு தான் நான் வந்து அந்த பாக்ஸ் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி கிராஸாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கிராஸாக போட்டுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது டிசைன் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். எப்படி உங்களுக்கு வேணுமோ அது வந்து ஸ்டிச்சிங் மெத்தட் இது. நீங்கள் ட்ரா பண்ணி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அது எப்படி போடணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதை வந்து நீங்கள் இடையில வந்து கட் பண்ணி மேக்ஸிமம் இழுக்காத மாதிரி தையல் போடுங்க. ஏன்னா அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வரும். இடையில இது இழுத்து கட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மறுபடியும் அது கரெக்டாக ஃபார்ம் ஆகுமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை அப்படியே வந்து இப்போ வந்து உங்களுக்கு மெயின் கிளாத் வந்து எக்ஸஸாக தான் விட்டுருக்கோம், நம்ம கரெக்டாக கட் பண்ணல. அதனால் அந்த தையலை வந்து கொஞ்சம் அவுட்டரில் கொண்டு போய் திருப்பி கொண்டு வந்து அடுத்த தையலில் அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இதுவே வந்து இப்போ நான் ஒரு எல்லாத்துலேயுமே சிங்கிள் லைன் ஃபஸ்ட்டு போடுறேன், அதுக்கப்புறம் டபுள் லைன் போடுறேன். நீங்கள் வேணும்னா அப்படியே டபுள் லைன் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்.
இதுலேயே வந்து இப்போ சிங்கிள் போடும்போது இப்போ இதில் வந்து டபுள் த்ரெட் இருக்குது. அப்போ இன்னொரு லைன் அதை ஒட்டியே போட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பட்டையாக இருக்கும். உங்களோட விருப்பம் 2 லைன் 3 லைன் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த செக்குடுக்கு போட்டிங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டிசைனோடைய ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறது வந்து லைனிங் இருக்கிற பக்கம், மேல் பக்கம் நம்ம போட்டிருக்கிறது ப்ளூ கலர் த்ரெட்டு, நமக்கு ஃபினிஷிங் கிடைக்கிறது வந்து கீழ்ப்பக்கம்தான். அதனால் நீங்கள் வந்து நம்மளுடைய அந்த சில்க் த்ரெட்டு அல்லது கோல்டன் த்ரெட்டு வந்து பாபின் கேஸில் தான் நம்ம போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து ரைட் சைடு வந்து கீழ்ப்பக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணுறது ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே ராங் சைடு, அதாவது லைனிங் பக்கம். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து மேல் பக்கம் தெரியும். ஏன்னா மேலே வந்து நம்ம டபுள் த்ரெட்டு போட்டு தைச்சோம் அப்படின்னா அவ்வளோ ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால தான் கீழே வந்து நம்ம பாபினில் வந்து வைண்ட் பண்ணிக்கிறோம். எமர்ஜென்சியாக உங்களுக்கு ஏதோ ஒரு டிசைன் பண்ணி போடணும் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு சில்க் த்ரெட் வச்சு ஒரு ஸ்லீவுக்கு ஃபுல்லாக நீங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த saree பார்க்கும்போது, அதாவது ஓல்டு பட்டு saree எல்லாம் நிறையா இருக்குது, அதுக்கு மேட்சிங்காக வந்து நம்ம வந்து அதிக எக்ஸ்பென்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு டிசைன் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். எப்படியும் நம்ம சில்க் காட்டனில் பிளெயின் மெட்டீரியல் எடுத்து தான் தைச்சு போட போகிறோம். அப்போ அதில் வந்து ஸ்லீவுக்கு இந்த மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அதோட அந்த செக்குடுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண முடியுமோ, அதாவது இப்போ செக்குடு நம்ம போட்டாச்சு, இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுமோ, அதாவது இந்த ஒவ்வொரு இடையில வர ஒவ்வொரு செக்குடை நீங்கள் மார்க் பண்ணி அந்த செக்குடுக்குள்ளேயும் ஃபுல்லாக இதே மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ஃபில்லிங் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை ஒவ்வொரு கேப்லேயும் ஒவ்வொரு பீட்ஸு அல்லது ஸ்டோன்ஸ் வச்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். அல்லது அந்த ஒவ்வொரு கார்னர்லேயும் ஒரு ப்ளஸ் மாதிரி மறுபடியும் போட்டிங்க அப்படின்னாலும் பார்க்குறதுக்கு உங்களுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி அந்த டிசைனில் வந்து இதுக்கு மேலேயும் இன்னும் அதாவது இது வந்து பேசிக்கு, இதுக்கு மேலேயும் உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ஸ்டிச்சஸ் வச்சு நம்ம நிறையா அதில் வந்து பண்ணலாம். ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் ஒரு ப்ளஸ் வரும். அந்த ப்ளஸ்ஸுக்கு கிராஸாக ஒரு ப்ளஸ் வந்து சின்னதாக போட்டுட்டு அதுலேயும் வேணால் ஸ்டிச்சஸ் போடலாம். ஒவ்வொரு செக்குடையுமே வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறதுனாலும் ஃபில் பண்ணலாம். ஏன்னா அதெல்லாம் கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். 4-5 பாபின் வந்து நீங்கள் ஆல்ரெடி வைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நமக்கு வந்து லேஸ் பீட்ஸ், நம்ம ப்ளவுஸ்க்கு வைக்கிற லேஸ் இருக்கும், அதில் இருக்க பீட்ஸை உருவி கூட இதில் வந்து நீங்கள் சென்டரில் வச்சுக்கலாம். இல்லை ஸ்டோன்ஸ் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை ரெடிமேடு பேட்சஸ் ஏதாவது வாங்கி நீங்கள் வைக்கிறது அப்படின்னாலும் அதில் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ரவுண்ட் பண்ணி வைக்கணுமா இல்லை எப்படி ஸ்கொயர் பண்ணி வைக்கணுமோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி விருப்பமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமான ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸு, அதனுடைய ஸ்லீவில் வந்து நம்ம டிசைன் பண்ணும்போது அந்த பட்டு சாரிக்கு இது போடும்போது உங்களுக்கு பார்க்குறக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா பிளெயினாக ஒரு சாரீ கட்டுறதுக்கும் ஸ்லீவில் ஒரு டிசைன் பண்ணி கட்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. கோல்டன் இது போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அது 2-3 சாரீக்கு நம்ம மாற்றி கூட ப்ளவுஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலராக அந்த சாரியில் கலர் இருக்குது அப்படின்னா கோல்டன் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட உள்ள ஃபில்லிங்க்கு மற்றதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் நம்ம நார்மலாக வர சில்க் த்ரெட்டு இதே மாதிரி தான் சில்க் த்ரெட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சில்க் த்ரெட்டு நீங்கள் போடும்போது மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் கட்டாகாமல் நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிற த்ரெட்டாக பார்த்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்கும். ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ரஃப்பாக ஸ்டிச் பண்ணி பாருங்கள். ஸ்பீடு கண்ட்ரோல் தான் முக்கியம். ரொம்ப ஸ்பீடாக போனீங்க அப்படின்னாலும் நூல் கட்டாகும், நூல் இழுக்கும். மினிமம் ஸ்பீடில் ஓட்டி நீங்கள் அது பண்ணீங்க அப்படின்னா வைண்ட் பண்ணுறது மிஷின்லேயே பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு ஸ்மூத்தாக ஈஸியாக வரும். நூல் கட்டாகும்போது மட்டும் கரெக்டாக கட்டாக இருக்கிற பிசுரை கட் பண்ணி விட்டுட்டு அதே இடத்துல நீங்கள், அதாவது கட்டாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, நூல் பாபினில் வந்து தீரும்போது கரெக்டாக எந்த இடத்துல தீருதோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபினிஷிங் நல்லா நீட்டாக கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ். நீங்கள் தொடர்ந்து இந்த சேனலை பார்த்து யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதில் ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரிவிக்கணும்னா கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.